கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வேதமாகிய விளக்கு, அந்த விளக்கின் வெளிச்சத்தில் தான் ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்கு நேராக நடக்க முடியும். ஒருவன் நித்திய ஜீவனுக்கு நேராக நடக்க வேண்டுமே ஆனால் இந்த வேதம் என்கிற விளக்கு, வேதம் என்கிற வெளிச்சம், இந்த வெளிச்சத்தில் மட்டுமே நித்திய ஜீவனுக்கு நேராக சொல்ல முடியும். ஆகவேதான் அந்த வசனம் என்ன சொல்கிறது? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. போதக சிக்ஷை தான் ஜீவ வழி. ஒருவனை போதித்து சிக்ஷித்து ஜீவ வழிக்கு நடத்த வேண்டும். நல்ல இந்த வார்த்தைகளை கவனிங்க. எதை கொண்டு போதித்து சிக்ஷிக்க வேண்டும் என்றால், தனக்கு தோன்றுகிறபடி எல்லாம் அல்ல, இந்த கட்டளைகள் ஆகிய வெளிச்சம், வேத சட்டங்கள் ஆகிய வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை கொண்டு போதிக்க வேண்டும். அந்த போதனை ஒருவரை சிக்ஷிக்கும். எந்த வகையில் சிக்ஷிக்கும் என்றால், அவனுடைய எல்லா பாவ துன்மார்க்க எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டு அகற்றி அதை விட்டு திரும்பும்படியாக ஒருவனை சிக்ஷிக்கும். உபதேசம் என்றாலே, போதகம் என்றாலே சிக்ஷித்து வழிநடத்துவதுதான். ஒரு உதாரணத்திற்கு, நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு 10-20 இல்ல, ஒரு 30 வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஒரு குழந்தையை கொண்டு வந்து சேர்க்கும் போது சொல்லி சேர்ப்பாங்க. என்ன சொல்லி சேர்ப்பாங்கன்னா, இவன் நீங்க எப்படி அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, அவனை சீர்படுத்தி நேர்வழியில் நடத்து சேர்க்கும் போதே அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க இவனை அடிப்பீங்களோ உதைப்பீங்களோ, ஆனால் அவன் நேர்வழியில் சீர்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் பேரண்ட் வந்து பிள்ளையை விட்டுட்டு போவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் தொட முடியாது. யாராவது டீச்சர்ஸ் அடிச்சாங்கன்னா அப்புறம் டீச்சர் காலி. ஆகவே இப்போ நாலேஜ் இருக்கு, பசங்களுக்கு நாலேஜ் இருக்கு, ஆனா என்ன இல்லை அப்படின்னா இவன் எல்லாம் படித்த மூத்தாவர்களாக மாறுவான். அப்படின்னா முதல்ல போதகத்திற்கு, உபதேசம் ஆகிய டீச்சிங்ல எது முக்கியம்? போதக சிக்ஷையே ஜீவ வழி. இந்த சிக்ஷை ஒருவனுடைய ஆத்மா, ஆவி, சரீரம், இந்த மூன்றிலும் உண்டாகிற எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரித்து தேவ பக்திக்கு ஏதுவாக ஜீவ வழியிலே நடத்தும். அப்படி நடத்துவதற்குத்தான் போதகம் என்கிறதான டீச்சிங் மினிஸ்ட்ரி.